பாபநாசம் அருகே 50 ஆண்டுகளாக இருந்து வரும் மண் சாலையை தார் சாலையாக தரம் உயர்த்த கோரி கிராம மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் களஞ்சேரி பகுதியில் 50 ஆண்டுகளாக உள்ள மண் சாலையை சீரமைக்க பலமுறை கோரிக்கை விடுத்தும் இதுவரை தார் சாலை அமைக்கப்படவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் குடிநீர் வசதியும் சரிவர இல்லை எனவும் தெரிவித்தனர். ஒரு வயசானவங்க செத்தாலும் தூக்கி தோலை போட்டுக்கிற அந்த ஒத்தடி பாதையில் பணத்தில் வர முடியல. 10 பேர் வாய்க்கால 2 பேர் கொடுக்குறாங்க. தயவு செஞ்சு கவர்மெண்ட்ல எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். 50 வருஷமா கிட்டத்தட்ட 50 வருஷமா இதே நிலைமை தான் எங்களுக்கு. இதுல இருந்து முன்னேறி வரைய எங்களால முடியவே இல்லை. எவ்வளோ பேர் வந்து பார்த்துட்டு போறாங்க. பாலம் கட்டி கொடுக்கல, அந்த ஒத்தையடி பாதையில தான் நாங்கள் நடந்துகிட்டு இருக்கோம். தண்ணி தூக்கிட்டு போறதுனால அந்த ஒத்தையடி பாதை தான் எங்களால எந்த வசதியுமே செஞ்சு கொடுக்க மாட்டேங்குது கவர்மெண்ட். நாங்களும் எவ்வளோ தடவை சொல்லி பார்த்துட்டோம். வந்து பார்த்துட்டு தான் போறாங்களே ஒழிஞ்சு ஓட்டு கேட்க வர்றாங்க, எதுவுமே செஞ்சு கொடுக்கறது கிடையாது. அந்த நேரம் மட்டும்தான் தலையாட்டுறாங்க. இது வரைக்கும் அந்த ஓட்டு கேட்டு எலெக்ஷன் முடிஞ்சோடனே எங்களுக்கு பாலமும் கட்டி தரதில்ல, இந்த ரோடு வசதியும் போட்டு தரதில்ல. குடிநீருக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். இந்த கோடனால வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். சாலை வசதி கிடையாது. குடிநீர் வசதின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது சுகாதார வளாகத்துலேருந்து ஜாயின் பண்ணி எங்களுக்கு குடி தண்ணீர் கொடுத்துருக்காங்க. அதான் குடிச்சிக்கிட்டு இருக்கோம். பாலம் கிடையாது, ஒத்தையடி பாலம் இருக்குது. ஏதாவது ஊரில் வந்து யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா பாடையை தூக்கி தோலில் வச்சுக்கிட்டு வாய்க்கால் இறங்கி தான் கடந்து போய்கிட்டு இருக்கோம். சில நேரத்தில் தருமாரியெல்லாம் விழுந்துருக்கோம். சாமி இது வரையும் எங்கள் தெருவுக்குள்ளே வந்தது கிடையாது. ரோட்டுக்காக நாங்கள் தேடி வந்து தான் சாமி கொடுத்துருக்கோம். நாங்களும் வரி கொடுத்துக்கிட்டுருக்கோம். கோயிலுக்கெல்லாம் நாங்கள் வந்து சாமியை நேரடியாக எங்கள் வாசலுக்கு கூட வந்தது கிடையாது. இந்த நீர்த்தக்க தொட்டி கொஞ்சம் கட்டி கொடுத்து தண்ணி வசதிகள் சுகாதார வளாகம் வந்து கட்டி 20 வருஷம் ஆகுது, பயன்பாட்டில் இல்லாமல் அப்படியே தான் கிடக்குது. இதை வந்து தமிழக அரசு இதை உடனடியாக எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு தாழ்மையுடன்